இதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஓட்டம் ஆஸ்கார் நோக்கி தான் இருக்குமா? இல்ல அதையும் நான் எதிர்பார்க்கல. என் கடமைய நான் செய்றேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் தான் எப்பொழுதும் போல எம்.எஸ். பாஸ்கர் சார் அவர்களுக்கு. இது ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம்னா, ஆ. அவார்ட் அடுத்த படம் வரலைன்னா என்ன பண்ணுறது? எஸ். அவார்டன் இது பண்ண முடியாது. படம் தான். ம். நான் என்ன சொல்றேன், அவார்டுன்றது ஒரு கலைஞனுக்கான அங்கீகாரம். ம், ம். ஒரு உற்சாகம் தரக்கூடியது. ஓகே. இன்னும் இப்போ இந்த நேஷனல் அவார்டு எனக்கு அவங்க பெரியவர்கள் குடுக்குறாங்க அப்படின்னாக்க, நீ இன்னும் இன்னும் கடுமையா, இன்னும் இன்னும் உண்மையா உழைக்கணுங்கிறதுக்கான அதற்கான ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் எடுத்துக்கணும். அடுத்தது நான் ஆஸ்கார் தான் வாங்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா? ம். ம், ம். ஓகே. எனக்கு எப்பொழுது ஆண்டவன் எது நல்ல விஷயங்களை தர வேண்டுமோ தரட்டும். ஓகே. நான் ஆண்டவன்ட்ட கூட நான் எதையும் கேட்கறது இல்லைம்மா. அப்படிங்களா நான் சார்? எதையுமே கேட்கறது இல்லை. எனக்கு என்ன செய்யணுங்கிறது ம். அவருக்கு தெரியும். ஓகே. ஏன்னா மிகுந்த தெய்வ நம்பிக்கை கொண்ட ஒருத்தர் தானே. தெய்வ நம்பிக்கை உண்டுமா. ஆ. எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்பிக்கை. ஆண்டவனே ம். அப்படின்னு உண்டு. இவ்வளவு காலத்தை நல்லபடியா நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்ட. ம். மீதி காலமும் நல்லபடியாக இருந்துட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு எந்த விதமான அவஸ்தையோ வலி வேதனையோ இல்லாமல் நிம்மதியாக தூங்கிடணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசை.